அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ வந்து அடுத்த நட்சத்திரம், அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? அதாவது யார் ஒருத்தவங்க நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும், தினசரி நான் சொல்கிற கீழ்க்கண்ட சில ஏதாவது ஒரு 4 ஐட்டம் சொல்கிறேன். அந்த அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். இதை தொடர்ந்து செஞ்சுன்னு வரணும். தொடர்ந்து ஒரு 48 நாள், 90 நாள் அதே மாரி செஞ்சுட்டே வாங்கலாம். ஏன்னா, இப்போ உணவு தான் நான் சொல்றது. சரிங்களா? இது என்னன்னா, பேரீச்சம்பழம். பேரீச்சம்பழம் அதாவது சர்க்கரை நோய் இல்லாதவங்க கண்டிப்பா ஒவ்வொரு பழம் சாப்பிட்டு வரலாம். சரிங்களா? இல்லன்னா ஒரு 1/2 பழமா சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது முருங்கக்காய். முருங்கக்காய் கண்டிப்பா ரெகுலரா கிடைக்கும். அதான் முருங்கக்காய் பர்ட்டிகுலரா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இலந்தம்பழம். இலந்தம்பழம், பலாப்பழம். எது சீசன்ல கிடைக்குதோ அதுக்கு மாரி கொஞ்சமா சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. ம். நான் வந்து திருவோண நட்சத்திரம். எனக்கு வந்து தக்காளி சாப்பிட்டா சிறப்புங்க. நம்ம நெறைய வாட்டி மறந்துருவோம் இத. இப்போ டல்லா இருக்கும்போது சில டைம் நம்ம ஒரு தக்காளி முழுசா சாப்பிட்டு வந்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல எனக்கு 2, 3 அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் ஆகும் நான். இத நான் அனுபவமா பார்த்துருக்கேன் நானு. சரிங்களா? அதனால இதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க வந்து அனுபவபூர்வமா தெரிஞ்சு தாங்க எழுதி வச்சுட்டு போனாங்க. நம்ம யாரும் அத ஃபாலோ பண்றது இல்ல. சரிங்களா? இத நம்ம என்ன காசா, பணமா அது நம்ம உங்களுக்கு நாங்க கேட்க போறது. ஒரு விஷயம் சொல்றேன். அத நீங்க செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு பலன் குடுக்கும் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அத்தி மரம், ஆ நெல்லி மரம். இதுக்கு வந்து நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கின்னு வரணும். வாய்ப்பு கிடைக்கும்போது தண்ணி ஊத்தலாம். இல்ல அந்த மரத்தடியில போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு வந்து வச்சுக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் உங்களுக்கு இழுத்துரும் அது. ஏன்னா உங்களுக்கு அது யோகத்த குடுக்கக்கூடிய மரம் அதெல்லாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, பரணி நட்சத்திரத்துக்கு யோகத்த குடுக்கக்கூடிய மரம் அது. அதெல்லாம் உட்காந்துன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அதுலருந்து நமக்கு நல்லா வரும். இப்ப ஏன்னா சில மரத்தடியில உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மரத்தடியில உட்காந்தா உங்களுக்கு நல்லத குடுக்கும். ம். அது மட்டும் இல்லாம, காக்கை, மயில் இந்த 2 படத்தையும் வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஃபோட்டோ வச்சு போட்டு உங்க பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம். தினசரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்தீங்கனாவும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல சிம்பிள். உங்க நட்சத்திர யோகமான சிம்பிள் இதெல்லாம். இது வந்து உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். கண்டிப்பா வந்து பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பொருளாதாரத்த கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வகையில நன்மை குடுக்குங்க. இத தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஏன்னா ஒரு வகையில. சரியா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.